2021ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர் பிரகாஷ்ராஜ் 512 மதிப்பெண்கள் வாங்கி மாநிலத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களில் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா ஆனந்தல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ்ராஜ் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை ஆனந்தல் உயர்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காரு. பின்னர் 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள மன்சூர்பத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு. பிரகாஷ்ராஜோட குடும்பம் மிகவும் வருமானத்துல பின்தங்கிய குடும்பம். 2 அண்ணன்கள் பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க. இவரது தந்தை விவசாயம் செஞ்சுட்டு வராரு. தமிழ் வழியாக பாடங்களை படிச்ச இவரு ஆங்கிலம் சரியாக தெரியாததால தனது மருத்துவ கனவை விடாது தொடர்ந்து படித்து இன்று சென்னை மருத்துவக் கல்லூரியில மருத்துவம் படிக்க இருக்காரு. 2018ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு முடிச்ச இவர் இந்த வெற்றியை தனது 3வது முயற்சியில பெற்றிருக்கிறாரு. நீட் தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் அப்படின்றதையும் நமக்காக இங்க சொல்ல இருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ்ராஜ். எங்க யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்களேன். வணக்கம், என்னோட பேர் பிரகாஷ்ராஜ். நான் திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியம் ஆனந்தல்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவன். நான் எங்கள் அப்பா அம்மா விவசாயம் தான் செய்கிறாங்க. நாங்கள் மொத்தம் 4 பேர். அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. அண்ணா ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இன்னொரு அண்ணன் டிப்ளமா படிச்சிருக்காரு. நான் தான் கடைசி பையன். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆனந்தில் படித்தேன். 11th அதில் 10th 462 மார்க் எடுத்தேன். 11th 12th அரசு மேல்நிலைப்பள்ளி மன்சூராபத்தில் படித்தேன். அதில் 950 மார்க் எடுத்தேன். இப்போ நடந்த நீட் தேர்வில் 512 மார்க் எடுத்து 7.5 ரிசர்வேஷனில் ஸ்டேட் லெவலில் செகண்டும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இப்போது அரசு பள்ளியில் படித்து மாநில அளவில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கீங்க. இப்போ உங்கள் எண்ணம் எப்படி இருக்கு? நான் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணுன்றது தான் என்னோடய விருப்பம். அந்த விருப்பம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் பூரான கிராமத்தை சேர்ந்தவன் தான். நான் இந்த முறையான மருத்துவ வசதி எதுவும் கிடைக்காது. அது இல்லாமல் எதனா ஒரு நைட்டில் ஒரு பூச்சி எதனா அந்த மாதிரி எதனா கடிச்சா கூட நாங்கள் இங்கேருந்து பக்கத்தில் இருக்க 32 கிலோமீட்டர் இருக்க ஜிஹெச் திருவண்ணாமலை ஜிஹெச்சுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை, என்ன டாக்டர் ஆகி நம்ம கிராமத்துக்கு உதவி செய்யணுன்றது தான் என்னோடய ஆசை. இப்போ நான் இந்த 512 மார்க் எடுத்து எனக்கு மருத்துவ சீட்டு கிடச்சதுக்கு எங்கள் வீட்டுக்கும் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தேர்வுக்காக எத்தனை காலம் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இத்தனை வருடங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய என்ன காரணம்? நான் 2018 12th மார்ச் மந்த் முடித்தேன். அப்போ நீட்டு வந்துச்சு. அதை பற்றி எங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸே இல்லை. நான் நீட்டுக்கு NETன்னு மட்டும்தான் எனக்கு ஸ்பெல்லிங்காகவே தெரிஞ்சுது. அப்போ நான் போய் கொஸ்டின் பார்த்து அங்கே பார்க்கும்போது தான் NEETன்ற இந்த இதுவே தெரிஞ்சுது, நீட்டு. அப்போனா நீட்டு நான் தப்பாக எக்ஸாமுக்கு வந்துட்டோன்னா கூட சில எண்ணி பார்க்க வச்சிச்சு. அப்போ கூட நான் 130 மார்க் எடுத்தேன். அப்போயும் நான் பாஸ் தான் ஆனேன். எனக்கு அப்போலாம் டென்டல் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டு கிடச்சிச்சு என் மார்க் எடுத்தவங்களுக்கு. ஆனால் அது எப்படி நான் ஃபர்தராக அப்ளை பண்ணணும், எப்படி ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கணும், அந்தமாரி எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை. திருப்பி நான் 2019 படித்தேன். 2019 படித்து 343 மார்க் எடுத்தேன். செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் சீட்டு கிடச்சிச்சு. ஆனால் MBBS தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டையும் நான் தள்ளிட்டு நான் வந்துட்டேன். 2020 என் குடும்ப சூழ்நிலை காரணமாக எழுத முடியல நீட்டு. 2020 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த வாட்டி நம்மளுக்கு கிடச்சிடும்னு சொல்லிட்டு நான் என் முழு முயற்சியோடு எழுதினேன். அதில் தான் 512 மார்க் எடுத்தேன். அது இல்லாமல் எனக்கு MBBS தான் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே கண்டிப்பாக ஆசை வந்துச்சு. அது எப்படியாவது நம்ம எத்தனை தோல்வி வந்தாலும் நான் ஜெயிச்சாகணுன்ற ஒரு அதுக்காக தான் நான் இத்தனை முறை முயற்சி பண்ணேன். நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? இந்த தேர்வுக்கு சில ஒரு இன்ஸ்டியூட் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதில் நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது பயாலஜி சிம்பிளிஃபைடு மூலியம் யூடியூப் தளம், அது ஒரு யூடியூப் தளம். அது மூலிமா அவங்க ஒண்டினா தமிழில் நடத்துவாங்க. அதனால் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிறதுக்காக அவங்க யூடியூப் தளத்தை பார்ப்பேன். அது இல்லாமல் எங்கே தமிழ் புக்கு எந்த புக்கமாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக வாங்கி படிச்சிருவேன். எதனால் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட் கிடைக்குது அந்தமாரி படிச்சுக்குவேன். முக்கியமாக நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே தான் படித்தேன். ஒருத்தர் பள்ளியில் படித்து கொண்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா?
கண்டிப்பாக பள்ளியிலே சேர்ந்து நல்லா புரிஞ்சுக்கின்னு படித்து நீட்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக பள்ளியில் படிக்கும் போதே வந்து அவங்களுக்கு வந்து நீட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அது இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த தமிழ் வழியில் கொஞ்சம் சரியாக மெட்டீரியல் கிடைக்கல. கண்டிப்பாக நானே அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானே இங்கிலீஷில் தான் கொஞ்சம் வாங்கி அந்தமாரி தான் சால்வ் பண்ணேன். இருந்தாலும் அந்த தமிழ் வழியில் கொடுத்துட்டு அவங்க கண்டிப்பாக 11th 12th படிக்கும்போது அவங்களுக்கு சைட் பை சைடு இந்த டாபிக் லெசன் எடுக்கும்போது அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால சாதிக்கவே முடியும். அப்படி அவங்க தவறி அவங்களுக்கு இந்தமாரி 11th 12th இப்போ படிக்கிறாங்கன்னா இப்போ 12th முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக 1 இயர் இது படிங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பிரகாஷ்ராஜ், உங்களுடைய கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருத்தர் எத்தனை ஆண்டுகள் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து நீட் தேர்வில் வெற்றி பெறனா 11th 12th படிக்கும்போதே சைட் பை சைடு நீட் கொஸ்டின் பேப்பர் நீட்டை பற்றி ஒரு ஐடியாவும் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கின்னு நம்ம எதுவாக போகிறோன்றத எண்ணத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கின்னு கிடைச்ச புக்கை கண்டிப்பாக அதை தரவாக 100% படிங்க. 100% முயற்சி உங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும். அதுக்கு வந்து காலம் அந்தமாரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. உங்களுக்கு முயற்சி மட்டும் இருந்தால் போதும். காலன்றது ஒரு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக 11th படிக்கும்போதும் நீங்கள் 11th 12th படித்த உடனே கூட கிளியர் பண்ணலாம். அப்புறமேட்டு இல்லைன்னா கூட இன்னும் 1 இயர் ட்ராப் பண்ணி கூட கிளியர் பண்ணலாம். அதுக்கான கால அவகாசம்ன்றதே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை, அதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து இந்த தேர்வு எழுத துடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது மிக உதவியாக இருக்கும். நான் வந்து இந்த தேர்வு எழுதுறதுக்கு வந்து என்னோட முழு முயற்சியோட 100% எஃபெக்டோட முதல்ல ஆரம்பித்தேன் இது நீட் தேர்வு எதிர்கொள்ள. நான் எந்தெந்த புக்கை படித்தேன்னா சிபிஎஸ்சி புக், என்சிஆர்டி புக்கு தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இங்கிலீஷில் இருக்கிற தமிழில் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நானும் பார்த்தேன். எனக்கு புரியலனா கூட அந்த படத்தை எடுத்து நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு தெரியாத கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக போட்டு பார்ப்பேன். பயாலஜி சிம்பிளிஃபைடுன்றவங்க வந்து தமிழில் தான் எடுப்பாங்க. அதனால் அவங்க யூடியூப் தளத்தை பார்ப்பேன். இது மூலிமா தான் என்னோடய வெற்றியை தீர்மானிக்க முடிஞ்சுது. அது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறோனோ இல்லையா, அந்த லெசனில் முக்கால்வாசி முடிக்கிறோனோ இல்லையா, நான் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக சால்வ் பண்ணுவேன். நீட் இப்போ நடந்த தேர்வில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணால் தான் ஒரு ஐடியாவே கிடைக்கும். அதனால் நான் ரெஃபர் பண்ணுறது என்சிஆர்டி புக்கு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக படிங்க. என்சிஆர்டி புக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். அடுத்தது பயாலஜி சிம்பிளிஃபைடுன்ற ஒரு சேனல் கண்டிப்பாக இருக்குது. அது தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்காகட்டும் இல்லை ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாகட்டும் சிபிஎஸ்சி புக்கு படிக்கிறவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே அவர் தமிழில் தான் எடுக்கிறாரு. அதனால் அது கொஞ்சம் நல்ல யூடியூப் தளம், அதை நான் தெரிவுபடுத்த விரும்புகிறேன். அது இல்லாமல் நிறைய கோச்சிங் சென்டர் சிலது இருந்தாலும் தமிழ் வழியில் ஆனால் கிடைச்சா அதில் கூட சேர்ந்து படிக்கலாம். ஏன்னா நான் எந்த மெட்டீரியலும் கிடைக்கல, அதனால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு இருந்துச்சு அதை பயன்படுத்திக்கலாம். தற்போது நீங்கள் பிரசித்தி பெற்ற MMC, அதாவது சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துருக்கீங்க. இப்போ உங்கள் மனநிலை என்ன? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா MMCலாம் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் எதனா ஒன்று கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் MMC எனக்கு கிடைச்சது எனக்கும் எங்கள் பெற்றோருக்கும் எங்கள் டீச்சர்ஸுக்கும் அடுத்தது எங்கள் கிராமத்துக்கே ரொம்ப பெருமையாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களும் சாதனை செய்யலாம் அப்படின்னு நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுடைய வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்தது? கண்டிப்பாக என் பள்ளி ரொம்ப அதிகமாகவே நல்லாவே உதவுனாங்க. நான் 11th 12th படிக்கும்போது என்ன ஏம்னு கேட்கும்போது நான் அப்போயே டாக்டர்னு சொல்லிட்டேன். அப்போயே அவங்க சொல்லிட்டாங்க எந்த சந்தேகமானாலும் எப்போயானாலும் எங்களை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. நல்லா ஊக்கம் தான் கொடுத்தாங்க. நானும் அதை எப்படி பயன்படுத்திக்க முடியுமோ அது எல்லாமே நான் பயன்படுத்தினேன். ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலும் அப்போயே நான் போய் கிளியர் பண்ணிக்குவேன். ஃபிசிக்ஸ் சார் ஆகட்டும், கெமிஸ்ட் சார் ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும். எனக்கு ஜுவாலஜிக்கு மட்டும் சார் இல்லை, ஆனால் பாட்னி சார் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியாக ஜுவாலஜி சார் வந்தார். அவர்களுக்கு கூட நல்லா என்னோட டவுட் எல்லாமே அந்த லாஸ்ட் 2 month 3 month மட்டும்தான் இருந்தார். எல்லா டவுட்டையுமே நான் அப்பயே கிளியர் பண்ணேன். அதேமாரி ரொம்ப எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க. நான் நீட் படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது ஃபிசிக்ஸ் சார்லாம் ரொம்ப தெளிவாக படி, கவனமாக படி, எந்த டவுட்டையும் நீ வீட்டுக்கு கேரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாகவே சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்ல, இப்போ நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இல்லை இதுக்கு மேல்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களுக்கும் நான் என்ன சொல்லதுன்னா, உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களோட 100% எஃபெக்டை நீங்கள் போடுங்க. அது போட்டு நீங்கள் கிடைக்கலனா கூட அவ்வளோ ஃபீல் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் முறை கூட ட்ரை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு கிடைச்ச புக்கை வச்சு கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக முடிக்க பாருங்கள். எனக்கு இந்தமாரி புக்கு கிடையாது, இந்தமாரி வசதி இல்லையே, நான் தமிழ் வழியில் தான் படித்தேன், இல்லை நான் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன், அந்தமாரி எண்ணமே உங்களுக்கு தேவை கிடையாது.
உங்களுக்கு எது கிடைக்குதோ கண்டிப்பாக அதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி தான் கிடைக்கும். நானே எந்த ஒரு போக்குவரத்து வசதி கூட இந்த ஊருக்கு சரியாக கிடைக்கல. அதுலேருந்தே நான் வந்து இந்த 512 மார்க் எடுத்து சாதனை செஞ்சுருக்குன்னா உங்களால் எல்லாருக்குமே முடியும். அதுக்கு நானே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பேன். கண்டிப்பாக வந்து எல்லாரும் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. தமிழ் வழியில் படித்தாலும் ஸ்டேட் போர்டில் படித்தாலும். அது இல்லாமல் நீங்கள் நீட்டு தான் வந்து வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மனதைரியம் இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். கண்டிப்பாக யார் வந்து உங்களை எது வேணாலும் சொல்லலாம், உங்கள் ரிலேட்டிவ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், எது வேணாலும் சொல்லலாம். உன்னால் முடியாது, இதெல்லாம் ட்ரை பண்ணாத, அந்தமாரிலாம் கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு புக்கு தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் அது தன்னால் தேடி வந்துடும். நீங்கள் இப்போலாம் எல்லோரும் மொபைல் வச்சுருப்பீங்க, நீங்கள் போட்டு என்சிஆர்டின்னு டவுன்லோட் பண்ணவே உங்களுக்கு வந்துடும். தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இப்போலாம் ரெடி பண்ணி தமிழ் வழியில் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அரசாங்கத்துக்களையும் கோரிக்கை மாரி நான் வைக்கிறேன், தமிழ் வழியில் ரெடி பண்ணி எல்லாரும் புக்குக்கும் கொடுக்கணும். அது இல்லாமல் ஜேஇ நீட் தேர்வுக்கு அந்தமாரி தேர்வுக்கு கூட ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்தமாரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க. கண்டிப்பாக முயற்சி பெறலாம். நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளையும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.